ரைட். சரி கவனிங்க. பன்னெண்டாவது படம் பன்னெண்டாவது சரி பன்னெண்டாவது படம் என்ன சொல்றாருடா தனிமை போரமையுடைய ஒரு உப்பமான சீரான ஆப்பின் குறுக்குவெட்டு ஆப்பின் புவியீர்ப்பு மையத்தினூடாக உள்ள நிலைக்குத்து குறுக்குவெட்டு ஏபிசி உருவில் காட்டப்படுள்ளது. சரி, ஏசியை கொண்டுள்ள முகம் ஓர் ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்படுது. அப்ப இந்த ஏசி என்றது ஒப்பமான மேசை. ஒப்பமான என்ன இல்லை, ஒரு ஆய்வு இல்லை. ரைட், ஓகே. ஒப்பமான முகம் ஏசி, ஓகே, வைக்கப்படுறது. மேலும் என்ன, மேலும் ஏபி பிசி ஆகியன அவற்றை கொண்டுள்ள முகங்களின் அதிக சரிவு கோடுகளாக இருக்கும். அதே வேளை அதெல்லாம் பழமையான வசனங்கள். என்ன அதிக சரிவு கோடை கொண்டுள்ள முகங்கள். சரி, அதே வேளை ஏசிபி 5/4, ரைட், ஏசிபி 5/4 படத்துல இருக்கு ஆகும். ஆப்பின் புள்ளி சியும் பிணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துணிக்கை பியும் ஒரு விளிம்பில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சிறிய ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் ஒரு இலேசான நீட்ட முடியாத இலையின் துணிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சரி, ஓகே. இலையானது ஏபிசியை கொண்டுள்ள அதே நிலைக்குத்து தளத்தில் இருக்கின்றது. தெளிவு எம்ஐ உடைய ஒரு துணிக்கை கியூ ஆனது பிசி மீது பிடித்து வைத்திருக்கப்படுகின்றது. துணிக்கை பி சுயாதீனமாக தொங்குகின்றது. சரி, இலை இறுக்கமாக இருக்க இருக்க தொகுதி ஓய்விலிருந்து அமைவில் நின்றுமா, ஓய்விலிருந்து அமைவில் இருந்து அமைவில் இருந்து விடுவிக்கப்படுகின்றது. சரி, ஓகே. இந்த செட்டப்ல அப்படியே விடுறாராமா, விடுவிக்கப்படுகின்றாரு. மலாகளில் ஸ்மால் எம் லெஸ் தேன் 2 கேபிட்டல் எம் எனின் துணிக்கை பி நிலைக்குத்தாக கீழ்நோக்கி இயங்குகின்றன காட்டுக. அடுத்தது எம் இஸ் ஈக்குவல் டு எம் எனின் ஒவ்வொரு துணிக்கையினதும் ஆப்பினதும் இயக்கங்களை விவரிக்க. சரி, புதுவிதமான ஒரு கேள்வி. விவரிக்க. சரி, என்னண்டா ஸ்மால் எம் லெஸ் தேன் 2 கேபிட்டல் எம் எனின் துணிக்கை பி நிலைக்குத்தாக கீழ்நோக்கி இயங்குகின்றன காட்டுக. துணிக்கை பி நிலைக்குத்தாக கீழ்நோக்கி இயங்கணும்டா துணிக்கை பிக்கு கீழ்நோக்கி என்ன இருக்கும், ஆர்முடுகள் கீழ்நோக்கி என்ன இருக்கணும், ஆர்முடுகள் தான் கீழ்நோக்கி இயங்குறது. இப்போ முதலாவது கண்டிஷன் வைஸா கேட்கிறார். ஸ்மால் எம் லெஸ் தேன் 2 கேபிட்டல் எம் நாங்கள் ஆர்முடுல காணுவோம். கணக்காரர்கள் எம்ஐயும் 2 கொண்டதா தான் நாங்க என்ன செய்யலாம், அது கீழே போகுதா மேல போகுதான்னு கேட்கலாம். சொல்றேன் ஆக மொத்தத்துல இவற்றை ஆர்முடுல காணும் சொல்ற விஷயம்லாம் அங்க ஆர்முடுல காணணும். தாக்குற விஷயங்களை குறிப்போம். பழமையான வேலை. இதுல என்ன பிரச்சனை, படத்துக்கு எல்லாம் மார்க்ஸ் இருக்கு சொல்றவங்க. படத்துக்கு இதெல்லாம் மார்க்ஸ் கொடுத்துருக்காருண்டா இந்த இடத்துல படத்துக்கு கூட இல்லையா 5 10 மார்க்ஸ் வரை கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இந்த விஷயங்களுக்கு எல்லாம் 10 கொடுத்துருக்கேன். சரி, நான் பாருங்க. அப்படியும் இது அப்ளை இருந்தாலே அநேகமா படம் கீழாம போக மாட்டோம் கிடைக்கிறவள அங்க. சரி, படம் கீழால ஒரு நட்டம் இல்லை. சரி, இல்ல தாக்குற விஷயம் பிடிக்கணும். அப்பதான் கேள்வி செய்யலாம். சரி, என்ன விஷயம் ஆகும், இந்த ஆப்பு இந்த தளத்துல தொடுவது தொட்டால் என்னதாகும், மருதாக்கம் தாக்கும். அங்க தொட்டால் மருதாக்கம் தாக்கும். நான் அவரை ஒரு எஸ் ரெண்டு வச்சுக்கணும், என் ரெண்டு வச்சுக்கணும். ஏனென்றா சரி, அதே மாதிரி இவற்றை நிறைய கீழ் நோக்கிட்டாகவும் வளரும். 4mg நிறைய கீழ் நோக்கிட்டாகும் 4mg. சரி, அதே நேரம் இந்த ஸ்மால் எம் தனிவு இவரில் தொட்டா என்ன செய்யும், மருதாகம் தாகும். அது இவருக்கு ஒரு மருதாகம் ஆற கொடுப்பார். இவர் திருப்பி என்ன இவருக்கு ஆற கொடுக்கும். ரொம்ப கொண்டு சரி. அடுத்தது இவற்ற திணிவு ஸ்மால் எம் ஆகவே இவற்ற நிறைய தாகும் வளரும். சரி, அப்ப இதுல வேற விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. இருக்கு இன்னொன்று, இவற்ற தெளிவு கேபிட்டல் எம் ஆகவே இவற்ற நிறைதாகும் கேபிட்டல் எம்ஜி. இந்த விளையால இதற்கு ஒரு வெளிவிசை வழங்கப்படும் டி. அந்த டி தான் இங்கேயும், இந்த டி தான் எங்க இங்கேயும். வேற ஏதாவது விஷயங்கள் குறிக்காத மாதிரி எல்லாம் குறிச்சாச்சு. ஓகே, இப்ப விசைகள் குறிச்சா அடுத்து என்ன குறிக்கணும், ஆறுன்றது குறிக்கணும். சரியா கவனிங்க. நாங்க இருக்கிற வேலையை பார்க்கணும். இது நிறுத்த முடியாத இலை. அப்படித்தான், நிறுத்த முடியாத இலையண்டா இந்த இலையண்ட ஒரு 2 மீட்டர் பகுதி இங்கால அரைக்கினான் அங்கே தள்ளப்பட்டா இதுல 2 மீட்டருக்கு இறங்குமா இல்லையோ,
சொல்ற விஷயம் பாருங்க. அப்ப இது ஒரு 2 அடி போனா இது 2 அடி கீழே இறங்குமாக இருந்தால் இவற்றை ஆர்முடுகள் எப்பாக இருந்தால் இவற்றை ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? எப்பா தான் இருக்கு. நேரடி இவரோட இவர் நேரடி தொடர்பு சொல்ற விஷயம்லாங்க. சரி, ஆனால் இவர் அப்படி ஒன்றா இவர் அப்படி இல்லை. இவர் தானும் இயங்குவார், ஆப் இயங்குறதாலே இவர் இயங்குவார். நான் சொல்ற விஷயம்லாங்குதா? அப்ப தான் இயங்கினா தனக்கண்டு ஒரு ஆர்முடுகளை வச்சிருப்பார். ஆப்பும் சேர்ந்து இயங்குறபடியா ஆப்பும் ஆர்முடோட சேர்த்துனா என்ன செய்வார்? பூமி சாரா எங்க நான் கதைக்கிற விஷயம்லாங்குதா? நான் சொல்ற விளங்குதா என்ன நடக்குன்னு? இவர் தானும் இயங்குவார், ஆப் இயங்குறபடியா அவற்றை இடப்பெயர்ச்சியும் சேர்த்து தான் அவர் என்ன செய்வார்? எடுப்ப உதாரணத்துக்கு இவர் இங்க நோக்கி வராருண்டா கிடையா இவர் இடப்பெயர்ச்சி விழாவும். ஆனா ஆப்பும் சேர்ந்து இயங்குது அதை இன்னும் கொண்டே என்ன செஞ்சு விடும்? கதைக்கு விஷயம்லாம் அப்ப பூமி சார்பா இவருக்கு விளைவுல ஆரம்பங்கள் இருக்கு, கிடையாது 2 ஆரம்பங்கள் இருக்கு. என்ன விளைவுலாம் பார்க்கும். சரி, அப்ப என்ன செய்வோம்டா இவர்க்க இவர் சார்பான ஆரம்ப அந்த கியூட்ட பூமி சார்பான ஆரம்பங்கள் எதுன்றா நான் ஒரு என்னோட வச்சுக்கொள்ளுங்க இங்கால போய்க்கிறேன்னா அதுல புரிஞ்சு விட்டுறாங்கன்னா ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் இந்த இடத்துல வந்து எப்ப குறைஞ்சிக்கோ அதை விஷயம் எடுத்துக்கொண்டு போறது இல்ல சீரியஸா. சரி, அவன் தள்ளி இவற்ற ஆரம்பங்கள் இந்த திசையில ஸ்மாலர். ஆனா இவருக்கு பூமி சாரோட ஆற்றல் இருக்கோ இல்லையோ? இருக்கு. அது என்ன இந்த இவரோட இவரும் சேர்ந்தோட தெரியும். ஏன்னா இவர் ஆறுல இருக்கு, இவர்லாம் இருக்கு. நாங்க இருக்கிற பொருளுக்கு மேலான்னு இருக்கோம். நானும் இப்ப பூமியில இருக்கிறேன்றபடியே நான் பூமி சாரோட கதைக்கலாம். நான் ஒரு பஸ்ஸுக்கே இருந்தா பஸ் சார்பா தான் கதைக்கும். நான் எங்க ஏறி இருக்கணும் அங்க இருக்கு. அதே மாதிரி இந்த துணிக்கு இதுல இருந்தா அப்படி இப்பெல்லாம் சொல்றேன். இதுலயே தெளிவா சொல்றேன்டா இந்த முறை உங்களுக்கு எப்படி படம் பெறணும்னு எனக்கு தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும் இவர் இதுல இருக்கிறாரோ அவற்றை சார்பான ஆரம்பெல்லாம் அங்க கிடைக்கிறவங்களா கவனம் என்ன பிரச்சனைடா ஒவ்வொரு காலம் இந்த கேள்வி மாடல் மாறிக்கொண்டே வருது. என்ன மாடல் மாறிக்கொண்டு வருதுன்னா முந்தி இலைகள இழுவைகள் எல்லாத்தையும் காண சொல்லி சொன்னான். சரியா? பண்ணிவிடு. முந்தி என்ன சொன்னாண்டா முந்தின கேள்வியில எடுத்து பாருங்க. இலைகள இடுவைகளை காண சொல்லுவார், ஆறுமுகங்கள்ல பருமனை காண சொல்லுவார். நான் சொல்றேன் போடுறது வேண்டாம். ஆறுமுக பருமனை காண சொல்லிக்கிறார் கிடைக்கிறவளாங்குதா இப்ப ஆக முதல். அதுக்கு பிறகு கேட்ட விஷயம் என்னண்டா போதிய சமன்பாடுகளை பெறுக. இப்ப போன முறை என்ன செஞ்சுட்டார்? போதிய சமன்பாடை பெற்றா மட்டும் காணாது, பெற்ற சமன்பாடுல ஆராய ஒழிக்கிறேன் நான் கிடைக்கலாம். அவரை கட்டாயம் திருப்பி ஆரம்பத்தில் காண. முதலாக கேள்வி என்ன? கீழ் நோக்கி எங்க வேண்டு காட்ட சொன்னா ஆரம்பத்தில் கண்டு காண போகணும். இப்ப திருப்பி வேற ஒரு பேட்டனுக்கு போறார் சொல்றவங்களா அங்கதான் நாங்களும் அதுக்கு இது மாதிரி பழக கொள்ளணும். இந்த முறையை நம்ம இப்படி ஒரு கேள்வி வரலாம். இப்படி ஒரு கேள்வி என்ன கண்டுதான் எங்களை கண்டிஷன் வைஸா போக வேண்டி வரும். சரி என்ன இப்ப முதலாவது வேலை என்ன செய்யணும்? எந்த நோக்கம் பூரா இவற்றை ஆரம்பத்துல கண்டு அதை கீழ் நோக்கி இருக்கட்டு காட்டணும். முதல்ல கேபிட்டல் எப்ப காணும்? கேபிட்டல் எப்ப சும்மா ஆணையில. சரி, அப்ப என்ன செய்ய சமன்பாடு போடுவோம். முதலாவது சமன்பாடு யாருக்கு போடுவோம்? யாருக்கு? இல்ல பிள்ளை இல்ல தொகுதிக்கு. தொகுதிக்கு தொகுதி என்று யாரு தொகுதி இவ்வளவு? அப்ப இந்த ஆப்போட இருக்கிற இந்த துணிக்கு எஸ் இவள் இந்த தொகுதியை கருதும். ஏன்னா தொகுதிக்கு தொகுதி என்று காய்ச்சிட்டு அடுத்த நீங்க என்ன வாபியல் கிடையா நிலக்குத வேப்பட கூட தான் வாபியல் கிடையா நிலக்குத வேப்பட கூட இல்ல கிடையா என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கணும். தொகுதியில் நாங்க கதைக்கிறவளாங்க தொகுதியில கிடையா என்ன விஷயம் வரும்? இல்ல நான் கேட்கிறேன் இவரையும் சேர்த்து நீங்க எடுப்பீங்களா தொகுதியில கிடை விஷயம் டி இதையும் சேர்த்தா தொகுதியில கிடையாது இல்ல பூஜ்ஜியம். இதுதான் நான் ஏற்கனவே ஒரு அந்த காந்த கேள்வி பிசிக்ஸ்ல ஒரு கேள்வி என்ன தனியா உடைச்சா எழுப்ப ஆனா சேர்த்தெடுத்தா தொகுதியில இல்ல சொல்லலாம். இங்க பாருங்க அப்ப இந்த தொகுதியில வாய்க்கிறது யாருன்னா நான் இவ்வளவு தொகுதி என்ன கருது. சரி, இவ்வளவு தொகுதியும் கருதினா இப்ப தொகுதி 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 என்று போட்டு உங்களுக்கு அப்படி வேணுமெண்டா 4m என்று போட்டாலே அவருக்கு விளங்கும். எந்த தொகுதி என்ன 4m தெரியுமா என்ன தெரியும் இந்த தொகுதி தான் நான் கருது. தொகுதிக்கு தொகுதி என்று கதைச்சா ஆறாறு வராது. இந்த இவ்வளவு சேர்த்து எடுத்து ஆறாறு இது வராது இது வராது இந்த விஷயம் வராது. அப்படி தொகுதி என்று கதைச்சாலும் யார் வந்துருவார்? எஸ் வந்துருவார். அப்ப இவரை கட் பண்ணணும்டா கிடையா. இப்ப தொகுதியில கிடையா தொகுதிக்கு கிடையா எஸ் சமன் எம்ஏ பாவிக்கிறேன். இயக்கவியல் இருக்கிற பெரிய மிகப்பெரிய சமன்பாடு வரலாம் மெயின் சமன்பாடா
தொகுதியில கிடையாதாங்கிற விஷயம் டி ஏன் இந்த இவ்வளத்தையும் வெட்டி போட்டு பார்த்தா இதுதான் கிடக்கு. இவன் பார்ட்னர் இங்காதான் கிடக்கு. அவர் என்ன தொகுதியை எடுக்கல. இப்ப சேர்த்து எடுத்து விட்டா இந்த டீம் என்ன செய்ய கேன்சல் ஆயிடும். நான் கதைக்கலாம். அப்புறம் இவ்வளத்தையும் மட்டும் எடுக்கிறேன் டி நான் எடுக்கிறேன். அதே திசையில இருக்கு அவ டி வேற விஷயங்கள் இருக்கும். தொகுதியில வேற விஷயம் இல்லை. அடுத்த திணிப்பு தேர்தல் 6 முதல்ல இருக்கு. திணிதர் 6 முதல் இருக்கும்டா இவற்ற மொத்தத்தை நீங்க போறேன் அவற்றை 6 முதல்ல அவ்வளவு திசையில கேபிட்டல் சரிதானே. எஃப் சமன் எம்ஏல போடுற 6 முதல் ஆர் சார்பா இருக்கும். பூமி சார்பா இருக்கணும். எப்பவுமே அதான் உண்மை. நீங்க வி சமன் யூ பிளஸ் எயிட்டில போற 6 முதலோ அல்லது எஸ் சமன் யூ அந்த இயக்க சாம்பல ஒரு 6 முதல் ஆர் சார்பாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா எஃப் சமன் எம்ஏல போற 6 முதல் பூமி சார்பா இருக்கும். சரி ஆகவே ஓகே இவற்ற இது சரி எம்ஏ சரி. அடுத்தது இவற்ற துணிவு அவ்வளவு இவர துணிவு ஸ்மால் எம் இன்டூ இவர் ஆப் ஸ்மால் எம் ஓமடா வாதி அப்ப ஆப்பினே ஸ்மால் எம் ஓ ஸ்மால் சரி. இப்ப இது ஸ்மால் எம் சரி. இது ஆப்பின் துணிவு போறேன் அது சரி. துணிக்கு துணிவு ஸ்மால் எம் இன்டூ இந்த திசையில ஆறு பூமி சார்பா இந்த துணிக்கு இந்த திசையில பூமி சார்பான ஆறு ரெண்டு வரும். ஆப்பின் பூமி சார்பான ஆறுகளையும் துணிக்கையினுடைய ஆப்பு சார்பான ஆறுகளையும் சேர்க்கணும். நீங்க ஆறுமுறை தோற்றாளினா உதான் வரும். இப்ப நான் இதுல தோட்டா போடுறேன்டாவா. ஆனா சில இடங்கள்ல எழுதித்தான் காட்டுறாங்க. கதைக்கிற விளாங்க சொல்றது. சில இடங்கள்ல அப்படி கேட்டும் இருக்காங்க. பாஸ் பேப்பர்ல கதைக்கிற விஷயம் விளாங்குதா கேட்டா நீங்க எழுதித்தான் கொடுக்கணும். கதைக்கிற விளாங்குதா என்னண்டு என்னண்டு இது வரும். ஏனுடைய ஆப்புக்கு சரி இது போரம் தான் போர் அது வேணா ஆப்புக்கு நீங்க ஒரு பேர் வைங்க வி என்று வைங்களேன். வி வெஜஸ் வி நீனுடைய பூமி சார்பான ஆறுமுறை எந்த திசையில இருக்குன்னா இந்த திசையில கேட்கல. இந்த துணிக்கு கியூஆ கியூனுடைய கியூனுடைய பூமி சார்பான ஆறுமுறை திசையில இருக்குன்னா இந்த திசையில ஸ்மால் உங்களுக்கு தேவை என்னண்டா சாரி பூமி சார்பான பூமியில ஆப்பு சார்பான அப்ப கியூனுடைய ஈஸ்வரமான ஆறுமுறை இடையில ஒரு விஎஃப் ஊத்தி விடாச்சா உங்களுக்கு என்ன வேணும்னா இப்படி ஒரு எஃப்பும் இப்படி ஒரு என்ன செய்யறது நான் சொல்ற விஷயம் விளங்குதா. கேட்டா எழுதி கொடுத்துட்டு நீங்க வேக முக்கோணியா ஆறுமுறை முக்கோணி வரைஞ்சு வேக முக்கோணியில ஆறுமுறை முக்கோணி வரைஞ்சு பிள்ளைகளை காணணும். அது இப்படி இது கொண்டுதான் கேட்டு விடுறதா கிடையாண்டா கிடையாது கேட்டு விடுறது அவ்வளோ சரிதான். ரைட் ஓகே சரி கவனிங்க இது என்ன வருமாண்டா அப்படியே சொல்லுங்க. இந்த துணிக்கையோட இந்த இந்த திசையிலான ஆறுமுறைகள் ஏற்கனவே ஒரு கேபிட்டல் எடுத்திருக்கிறார். நாளைக்கு அதே திசையில அப்படிதான் நாளைக்கு அதே திசையில கேபிட்டல் எடுத்திருக்கிறார். இவரை பூரா இருக்கணும். இவ்வளவு 45 இவ்வளவு 45 இவ்வளவு இவ்வளவு 45 இது 45 இது அவ்வளவு 45 5/4 சரி. அப்ப என்ன வருமா f plus 45 என்ன ஸ்மால் f plus 45 சொல்ல விஷயங்களாங்க. சரி ஆகவே இவரை சுருக்கலாம் டி சமன் பிள்ளையா 4mf இங்க ஒரு mf plus m ஓகே சாரி plus ஒரே திசை ஒரே திசை ஓகே 5mf plus mf plus 45 ஓகே 100 இருக்கு பாவமா 100 இது நான் எடுத்த ஒரு சமன்பாடு சரியா. ஒரு சமன்பாடு. அடுத்த சமன்பாடு என்ன அடுத்த சமன்பாடு நேருக்கு போட மாட்டது. நீங்களாம் சொல்ல போறீங்க நீங்களா யோசிச்சு சொல்லணும் என்னது போடலாம் இவரு போடலாம் என்ன வேற போலாம். இவர் யாருக்கு இந்த எம் துணிக்கு போட்டா நம்ம சொல்லுவோம் கேபிட்டல் எம் துணிவந்த துணிக்கை நிலைக்குத்தாக கீழ்நோக்கி என்ன சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ நிலைக்குத்தாக கீழ்நோக்கி பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்ஜி மைனஸ் டி சமன் அவர் துணிவு எவ்வளவு கேபிட்டல் எம் வேற பூமி சார்பான ஆறுமுக எஃப் இது பூரா ஒன்றுமே இல்லை. சொல்ற விஷயம்லாம் இவ்வளவுதான் வேற ஒரு எந்த ஒரு விஷயம் இல்லை. சரி 2வது சமன்பாடு
சரி இங்க வந்து டி தெரியாது, எஃப் தெரியாது, ஸ்மால் எஃப்பும் தெரியாது, மூன்று தெரியாது கணியம். அப்ப எத்தனை சமன்பாடு எடுக்கணும்? கிட்டத்தட்ட மூன்று சமன்பாடு எடுக்கணும். ஒரு சமன்பாடு வந்துட்டு ரெண்டாவது சமன்பாடு வந்துட்டு இன்னொரு சமன்பாடு எடுத்தா தான் சரி. இன்னொரு சமன்பாடு யாருக்கு போடுவோம்? துணிக்கைக்கு சமன்பாடு போடும். வளமையான வேறு நீங்க ஆப்புக்கு போட்டாலும் பிள்ளை இல்லை, ஆப்புக்கு போட்டா எக்ஸ்ட்ரா அவசியம் டி எல்லாம் இருக்கும். நான் கேட்கிற விஷயம்லாம் அதுக்கு யாருக்கு போடுறது ஈஸி? துணிக்கைக்கு போடுறது ஈஸி. ஆகவே துணிக்கைக்கு கியூ என்ற துணிக்கைக்கு கியூ என்ற துணிக்கை எந்த திசையில, எந்த திசையில இயக்குது? இந்த திசையில. ஆகவே அந்த இந்த திசையில எவ்வளவு மூலம் 45 5 இந்த திசையில என்ன சமன்பாடு? இந்த திசையில போட்டு விட்டீங்கன்னா எம்ஜி பிரித்த ஒரு வெப்பம் தானே. எம்ஜி பிரித்த ஒரு இந்த திசையில ஒரு இது 45 90. இதுல ஒரு பிரச்சனை இல்லை ஆகும். பிரிச்சா 45 எப்படி பார்த்தா ஏடாவா என்ன எப்படி பார்த்தா 45. அப்ப இது எம்ஜி சைன் 45. சரிதானே? எம்ஜி சைன் 45. எம்ஜி சைன் 45. வேற விஷயங்கள் இல்லை. தெரிந்த ஸ்மால் எம் இன்டு இப்ப டார்முதல் இந்த திசையில பூமி சார்பா, இல்ல டார்முதல் இந்த திசையில பூமி சார்பா எவ்வளவு? ஸ்மால் எஃப் இருக்கிற அவரை கூறாக்கிட்டோம்னா பிளஸ் கேபிட்டல் எஃப் கோஸ் 45. இப்போ ஸ்மால் எஃப் பிளஸ் கேபிட்டல் எஃப் கோஸ் 45. இந்த எம்மும் இந்த எம்மும் மட்டுப்படும். சமன்பாடு வரும். sin 45 1 over g by root 2 g by root 2 समान small f plus capital F by root 2. அடுத்த மூன்றாவது சமன்பாடு. சரி, மூன்றாவது சமன்பாடு ரைட். இப்போ மூன்று தெரியாக்கனையும் மூன்று சமன்பாடு எனக்கு தேவை கேபிட்டல் F. ஏன் எனக்கு யார்கிட்ட இயக்கத்துக்கு போற பீண்ட இயக்கத்துக்கு தான் கதைக்கிறேன். அவ பீண்ட இயக்கத்தை கருதணுமா நான் கேபிட்டல் F காணணும். இல்லை தான் கேபிட்டல் F காண்றோம். என்ன சொல்றாங்க? ஒன்றே ரெண்டையும் கூட்டணும். ஒன்றே ரெண்டையும் கூட்டம் இப்போ 1 + 2 ஒன்றே ரெண்டையும் கூட்டினா இங்க உள்ள எல்ஹெச்எஸ்ல உள்ள பிளஸ் டியும் இது மைனஸ் டியும் இல்லாம பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல். இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்ஜி தானே. கேபிட்டல் எம்ஜி இங்க ஆர்ஹெச்எஸ் பார்த்தா 5mf கேபிட்டல் எம்எஃப். இங்க ஒரு capital MF और சேர்த்துட்டா 6mf. ஓகே, அதே நேரம் small mf by root 2 அதே மாதிரி போடுறேன். ரெண்டுமே ஸ்மாலா ரெண்டுமே ஸ்மால் இது 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 இதுதான். அப்ப இது ஸ்மால் நான் தான் சரி. ஓகே, அப்ப இங்க என்ன வருமாட்டா அங்க 600 வராது. என்ன 600 வராது. பின்னாடி வரும் 5 small m. ஓ, அப்ப இங்க 5 small m capital F. அப்படியே பார்த்தது இங்க ஒரு small f by root 2 இங்க ஒரு capital mf சரியா? ரைட். எனக்கு அப்படின்னு கொஞ்சம் சுருக்கம் அப்படி சொல்லிங்கன்னா இவரையும் சேர்க்கலாம். ஒரு கேபிட்டல் எஃப் பொது எடுத்தா இல்ல கூட்டுப்படமா இல்ல கேபிட்டல் எஃப் பொது எடுத்தா 5 small m plus capital M. இங்க ஒரு mf by root 2 இங்க ஒரு mg. இப்போ நம்ம முடிஞ்சாம ருட்டுவால பெருக்கும். ருட்டுவால பெருக்கினா root 2 capital mg ருட்டுவால பெருக்கினா root 2 into 5 small m capital M f plus n into f. இது நான் எடுக்கிறேன். இதுல ஒரு சின்ன வேலை செய்யலாம். என்னண்டா இவர் ஒரு எம்மால பெருக்கி எம்மால எதால வட்டாமட்டுக்காக சரி பரவாயில்ல. எம்மால பெருக்கி இவர்ல இதுவரை கழிச்சுக்கணும். வெட்டாமட்டுக்கலாம்னா நான் அந்த சைன் நான் போட்டு திருப்பி அழைச்சு போடுறேன் எல்லாரும். ஏன்னா பிரச்சனை இல்லை. அப்ப என்ன செய்வோம்? 4ஆம் சமன்பாடுல இருந்து நான் கழிக்கிறேன் 3ஆம் சமன்பாட்டை
ஒரு யாரால விரிக்கும் ஸ்மால் எம் ஆல விரிக்கும் ஸ்மால் எம் ஆல விரிக்கும் என்ன நடக்கும் எல்ஹெச்எஸ் இருக்க பாருங்க இவர்ல இருந்து நான் கழிக்கிறேன் அப்ப டூ கேபிட்டல் எம்ஜில இருந்து நான் கழிக்கிறேன் ஆறு இவரை ஒரு ஸ்மால் எம் ஆல விரிக்கும் அப்ப ஸ்மால் எம் ஆல விரிக்குன்னா ஸ்மால் எம்ஜி பை ரூட் டூ இது கிடைக்கும் இவர்ல இருந்து கழிக்கிறேன் அப்ப ரூட் டூ இன்டூ 5 ஸ்மால் எம் கேபிட்டல் எம் கழிக்கிறேன் ஆறால இவரு ஸ்மால் எம் ஆல விரிக்கும் நீங்க கேபிட்டல் எஃப் வருமா இந்த கேபிட்டல் எஃப் இருக்கிறது இவர் எம் ஆல விரிக்குன்னா 10 பை ரூட் டூ வரமாட்டா இப்படி போட்டு விடும் சரியா கேபிட்டல் எஃப் தான் சரி இவர் நீங்க கேபிட்டல் எஃப் காண்டா கொஞ்சம் ரூட் ஆல விரிக்கும் ரூட் ஆல விரிக்குன்னா 2 पर 2 कैपिटल है இங்க ஒரு ஸ்மால் எம் இங்க ஒரு ஜி சரியா நாங்க சொல்றோம் ஜி எப்ப வரலாம் ரூட்வால வரைக்கும் நான் ரூட்வால 2 2 into 2 into 5 small m capital M ரூட்வால வரைக்கும் இது இல்லாம போயிடும் ஆகவே இங்க ஒரு 10 into f இங்க நீங்க எப்ப கண்ணீங்கடா இங்க பாத்தீங்கன்னா 2 capital M minus small m g over என்ன திருப்பிட போகுது அது 10 small m இங்க ஒரு ஆகவே 9 small m ரெண்டு கேபிட்டல் M சரி ஓகே கேபிட்டல் எஃப் கண்டாச்சு இப்போ என்ன கேள்வி ஸ்மால் m less than 2 capital M any small m less than 2 capital M any plan the small m less than small m less than 2 capital M any துணிக்கு எப்படி நிலக்குதா கீழ்நோக்கி இயங்குகின்றன காட்டு என்ன நடக்கும் இது யார் பெருசு 2m பெருசு 2m பெருசுண்டா இது நேரா மறையா 2m பெருசுண்டா இந்த கேபிட்டல் நேரா மறையா நேர் இது நேர் இதுக்கும் நேர் இதுக்கும் நேர் மேல உள்ள நேர்னா நேர் நேரண்டா என்ன கருத்து இந்த திசையில நான் எடுத்த கேபிட்டல் நேர் இந்த திசையில நான் எடுத்தது நேரண்டா இவர் இந்த திசையில என்ன செய்ய வேணும் போகணும் இதே நான் எடுத்த திசையில மைனஸ்ல வந்தா என்ன செய்யும் அது அமர் கொடுக்குற மாதிரி போயிடும் மேல் நோக்கி போற மேல போயிடும் நான் சொல்ற விஷயம்லாம் அப்ப இது இந்த திசையில் நான் எடுத்த பிளஸ் படியா இது எங்க நோக்கி அங்கும் கீழ் நோக்கி அது இந்த கண்டிஷன் தந்தபடியா அப்ப எனக்கு இதுவே என்ன சொல்லணும் ஏனின் கேபிட்டல் எஃப் கிரேட்டர் than நாட் ஆகவே துணிக்கை பிஆர் துணிக்கை பி கீழ் நோக்கி அங்கும் எப்படி கீழ் நோக்கி ரைட் சரி அடுத்த செகண்ட் அடுத்த பார்ட் இதுக்கு எழுதுங்க அடுத்தது என்ன இருக்கு small m small m equal to capital M capital M any ஒவ்வொரு துணிக்கையினதும் ஆப்பினதும் இயக்கங்களை விவரிக்க என்ன நடக்கும் small m 2m சமனண்டா எங்க கொண்டே போட்டா என்ன நடக்கும் கேபிட்டல் பூஜ்ஜியம் இப்ப இந்த கண்டிஷனுக்கு தான் நான் இந்த எப்ப கண்டனானோ இல்ல இது பொதுவா கண்டு அதுல ஒரு கண்டிஷனா என்ன 6000 அப்ப இது அடுத்த கண்டிஷன் தான் m சமம் 2m என்றது அடுத்த கண்டிஷன் இந்த கண்டிஷன்ல போய் f பார்த்தா f என்ன ஆகும் f பூஜ்ஜியம் ஆக கேபிட்டல் f பூஜ்ஜியம் கேபிட்டல் f பூஜ்ஜியம் உங்களுக்கு என்ன விளங்குது இவற்றை கீழ் நோக்கி யார் முதல் பூஜ்ஜியம் இப்ப கீழ் நோக்கி யார் முதல் இல்லையேண்டா இது என்ன அதாவது இது ஒன்று ரெண்டு விதமா காய்க்கலாம் ஒன்று ஓய்வில் இருக்கு அதுல ஓய்வில் இருந்து இயங்க வலிக்குது சொல்ற விஷயம்லாம் கதவு என்ன பண்ணாலும் எஃப் பூஜ்ஜியம் தான் அப்படியே நிக்கும்டா ஏன் அங்கால ஓவில இருந்து வலிக்கிற ஒரு வேக வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டு 600 தான் பார்க்கும் இந்த 600 பூஜ்ஜியமா கிடையாது நீங்க இன்னொரு மாதிரி யோசிக்கிறோம் சார் மாறாவதுல போனா 600 பூஜ்ஜியம் தானே ஓகே ஆனா இது மாறாவதுல போற சீனே இல்லையா அப்படின்னா இது இறங்கு ஒரு நேர்கோட்டில் இருக்கா வேற கூடும் வேகம் மாறும் கட்டாயம் நான் சொல்ற விஷயம்லாங்க
சரி. அப்ப இந்த கணத்துல F7 பூஜ்ஜியமாக இந்த கணத்துல என்ன சொல்லலாம் இது இந்த கேபிட்டல் எம் 4M, அதாவது 4M M, அதாவது ஆப்பு சம இது இந்த பி என்ன ஓய்வில் இருக்கு. ஓய்வு இருக்கு அல்ல, நீங்க ஓய்வுல இருந்து இயங்க வலிக்கிறோம்னு சொன்னாலும் ஓகே. ஏன்னா அந்த இடத்துல பூஜ்ஜியம், அடுத்த அதுக்கு விளங்க அதுக்கு அடுத்த கட்டம் இந்த துணிக்கு வந்து வேற விளங்குதா. இங்க நோக்கி ஒரு என்ன தள்ள 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 இவர் இங்க நோக்கி போய் எத்தனை பேர் நம்பி கட்டாயம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கதான் போகுது. ஒண்ணு இங்காலே அங்களே போதான் போது, ஆனா அந்த டைம்ல ஓய்வு இருக்கு. சரி, ஒவ்வொரு துணிக்கு என்ன இயக்கங்களை விவரிக்கட்டாமல்லோ. ஓனிதேன் ஆப்பிന്റെ இயக்கம் ஓய்வு, பீന്റെ இயக்கம் என்ன ஓய்வு, கியூ என்ன செய்யும், கியூ ஓய்வோ இல்ல. இது ஓய்வு ரெண்டாவது சிம்பிளா வரப்படாது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப கியூ இயங்கும். இயக்கத்தை விவரிக்க சொன்னா என்னத்தோட இயங்கும், என்ன ஆர்முடரோட இயங்கும், உயிர்ப்பியங்கள் இயக்கமா. எஸ், உயிர்ப்பியங்கள் இயக்கம்னு சொல்லலாம். உயிர்ப்பியங்கள்னா பறக்கணும்டா, காத்துல பறக்கும். உங்க மரதாக்கமே வரக்கூடாது சொல்ற விஷயங்களா. இது ஒரு நேரோட்டை. இவ்வளவு அப்ப நேரோட்டைக்குல இதுக்கு சமன்பாடு ஒரு அன்னைக்கு தேவையில்லை தம்பி. வந்த இதுல கொண்டு போய் வேற பூஜ்ஜியத்தை போட்டு பூஜ்ஜியம் தான். பூஜ்ஜியம் கொண்ட என்ன சொல்லுவோம், கியூவா துணைக்கை கியூ. கியூ என்ன ஜி பை எனும் ஆரம்பங்களுடன் ஆரம்பங்களுடன் சரி விசி காய் வழியை விவரிச்சு விட தெரியும். புதுவிதமான கேள்வியா போன் நம்பர் போட்டு இருந்த ஒரு நாளும் இப்படி கேட்கிறாங்க இல்ல, இந்த கட்டுரை எழுதுறது அப்படி வார இல்லை விளங்குதா. அதுக்கு இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வரேன். இல்ல இதுக்கு 10 மார்க்ஸ், அடுத்ததுக்கு ரெண்டையும் சேர்த்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கும் சேர்த்து 10 மார்க்ஸ். அப்ப 5 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப மெயின் மார்க்ஸ் கொடுக்கறது கிடக்கு, மேல கிடக்கு சொல்றேன். அங்க டோட்டலா இந்த கேள்விக்கு 60 70 மார்க்ஸ் ஆகும். எஸ் 60 70 மார்க்ஸ்.